நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயும் போல் பண்ணுங்கள். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக இருக்குது. கணவன் மனைவி 2 பேரில் பிரிவு அல்லது யாருக்காவது ஒரு ஆளுக்கு வேண்டிய செலவுகள் இது இந்த மாதத்தில் சிராவண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. வேலையில் தேடிட்டு இருக்கிறவங்க, வேலையை விட்டு வெளியே வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. பட் வேலையில் எஃபர்ட் எடுங்க, ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இல்லை. மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது இந்த மாதம் பரவாயில்ல. வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாக நேர்மையாகவும் இருப்பாங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். நீங்கள் இந்த மாதம் சுறுசுறுப்பாக இருங்க, ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு வீடு விற்கலை, இடம் விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு வீடு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடு மாற்றம், இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையவே உண்டு. அதுலேயும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தேவையில்லாத கடனை இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்காக வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க தாராளமாக மூவ் ஆகுங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதத்தில் குடும்பத்தில் எதிர்பாராத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்களும் அடிக்கடி அந்த ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர், ட்ராவல் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஏதாவது ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? நார்மலாக பண்ணுங்கள். அரசியலில் இருக்கிறவங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க. எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அந்த மாதம் உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா அது குணமாகும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க.